நண்பர்களே, நம்ம டெய்லியும் வல்லின மிகும் இடங்கள் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே 5 பார்த்துட்டோம். இன்றைக்கி 5 பார்க்குறோம். ஓகேவா? ஏற்கனவே பார்க்கலன்னா என்னுடைய சேனலில் போய் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இது ஒரு சின்ன ஷார்ட்கட்டோடு உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள். கெட்ட எதிர்மறையுடைய ஒருத்தவங்க, ஓகேங்களா? கெட்ட எதிர்மறையுடைய பெயரை உடைய ஒருத்தவங்க தன்னுடைய குற்றத்தால், ஓகேவா, வன்மையான குற்றம் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த குற்றத்தால் 6ஆம் அறிவு அது மறைஞ்சிருந்துச்சு. மறைஞ்சுன்னா அங்கே தொகை மறைஞ்சதுனால ஒரு திசையை நோக்கி போகிறாங்க. திசையை நோக்கி போகிறப்போ ஒரு வழி மிகுதியாக இருந்திருக்கு. ஓகேவா? வழி மிகுதியானால ஆஹா ஈகா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வினையை செய்ய ரெடி ஆகுறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லாமே வந்துருச்சுங்களா? வழி மிகுதியானா வள்ளினா மிகும். ஆஹா ஈகான்னு சொல்லிட்டு வினைச்சு செய்கிறாங்க. அங்கேயும் வழி மிகும். ஓகேங்களா? பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். கூவா குயில் ஓடா குதிரை ஈறுகெட்ட, இங்கே வான்றது ஈறுகெட்டு போயிருக்கு. இப்போ ஈறுகெட்ட எதுவுமே பெயர்ச்சிட்டு வழி மிகும். கேட்டு கொண்டான் விற்று சென்றான். ஓகேங்க. குற்றியலுகுரம் வன்மையான குற்றம் பண்ணாங்க. அப்போ வன்தொட குற்றியலுகரத்தில் வள்ளினை மிகும். ஆட ஓடச் சொன்னான், ஓடி போனார். முடிஞ்சிச்சு, வினை எச்சம் முடிஞ்சிச்சு. அவன் என்ன சொல்லுவான்? ஆகா ஈகா நம்ம வினை செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப வள்ளினை மிகும். அப்போ இங்கே பாருங்கள், புலித்தோல், புலி அது தோல். ஓகேங்களா? அது அப்படின்ற விகுதி, அது அப்படின்ற உருவு மறைஞ்சு வந்தனால இது 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் அறிவு மறைஞ்சு இருந்துச்சு, அப்புறம் வெளிப்படும் சொன்னேன்னா, அப்போ அங்கே புலி அது தோல் வல்லின மிகும். கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு திசை பெயர்கள் இதெல்லாம். ஓகேங்களா? அந்த திசையை பார்த்து போனான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த திசை பெயர்களை அந்த வழி மிகுதி அவன் ஆகார வச்சுட்டாங்கன்னா அப்போது அங்கே வல்லின மிகும். ஓகே நண்பர்களே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.